தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த இரண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை அனைவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் வரவேற்கிறேன். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல நீங்கள் விடக்கூடாது. 1000 பிரச்சனை இருந்தாலும் 1000 வேலை இருந்தாலும் தேவனுக்கு ஃபர்ஸ்ட், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நீங்கள் தேடும் போது அப்போதான் உங்களுக்கு தேவன் வலது பக்கத்தில் இருந்து நீங்கள் அசைக்கப்படாமல் இருக்க உதவி செய்வார். ஆமென். கர்த்தர் நாம் மையப்படுவதாக. நாம் இன்னைக்கு நமக்கு குருத்தோலை பண்டிகை இல்லையா? அப்போ கவனிங்க, கிறிஸ்துவத்திலே சில முக்கியமான நாட்களை நாம் ஆசரிக்க வேண்டும். அதுல ஒன்று, ஆண்டவர் இயேசு பஸ்கா பண்டிகை ஆசரிப்பதற்காக எருசலேமுக்குள்ளே பிரவேசித்த இந்த குருத்தோலை பண்டிகை. அடுத்த வாரம் சிலுவையிலே அறையப்பட்ட வெள்ளிக்கிழமை இல்லையா? இயேசு அதெல்லாம் நினைக்கணும். சில பேருக்கு வெள்ளிக்கிழமைனா எல்லா வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு வாழ்வோம், நல்லா ஃபுல்லா சோத்துட்டு இன்னைக்கு குட் ஃப்ரைடேன்ற ஞாபகம் இருக்காது. ஏமா குட் ஃப்ரைடே தான் உனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குன்னா, இயேசு நம்முடைய பாவங்களுக்காய், நம் செய்த அக்கிரமத்துக்காய் நமக்காக சிலுவையிலே மரித்த ஒரு நாள். வந்து ஆண்டவருக்கு தேங்க் பண்ணணும். ஆண்டவரே தேங்க் பண்ணணும். ஆண்டவரே எனக்காக இல்லையா, என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக நீ சிலுவையில் மரிச்சிங்க ஆண்டவரே. நான் அதை நினைவு கூர்றேன் ஆண்டவரே. உடைய அன்பை நான் வந்து தேவனுக்கு தேங்க் பண்ற ஒரு நாள் தாங்க இந்த குட் ஃப்ரைடே நாள். ஆமேன். ஈஸ்டர் நம்ம சந்தோஷப்பட வேண்டிய நாள். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த நாள் ஒரு முக்கியமான ஒரு நாள். இதிலே ஆண்டவர் பல காரியங்கள் செய்திருக்கிறார். இரு வழிகளில் இருந்த கழுதையை அவிழ்த்து கொண்டு வர சொன்னார். அதுல இயேசு உட்கார்ந்து பவனியாக எருசலேமுக்கு சென்றார். ஆலயத்தை சுத்தமாக்கினார். பிறகு அவர் பெத்தானியாவுக்கு போனாரு. பிறகு அத்தி மரத்தை சபிச்சாரு. வரும்போது பார்த்தா பட்டு போயிருந்தது. இப்படி இந்த நாட்களிலே இயேசு பல காரியங்கள் செய்திருக்கிறார் என்று மத்தேயு எழுதின புஸ்தகம், மார்க் எழுதின புஸ்தகம், லூக்கா எழுதின புஸ்தகம், யோவான் எழுதின புஸ்தகத்திலும் இந்த சம்பவங்களாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நான் அதிலிருந்து ஒரு காரியம் உங்களோடு பேச விரும்புகிறேன். வாசிக்கலாம். யோவான் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம், யோவான் 2ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வசனங்களை நம்ம வாசிப்போம். பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடுகள், மாடுகள், புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்தி விட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காத இருங்கள் என்றார். இயேசு இந்த பண்டிகை நாளிலே செய்த ஒரு சம்பவம் நம்ம அடிக்கடி பார்க்கிற சம்பவம். கவனிங்க. இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த அந்த 33 வருஷங்கள்ல பல பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறார், பல அவமானங்களை சந்தித்திருக்கிறார், பல துன்பங்களை சந்தித்திருக்கிறார் இல்லையா? பலவிதமான
கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறார். அப்பெல்லாம் அந்த தெய்வத்துக்கு கோபமே வரல. அப்பெல்லாம் அந்த தெய்வம் ஒரு சாட்டை எடுத்து இல்லையா அந்த மக்களை பனிஷ் பண்ணவே இல்லை. ஆனா இந்த ஒரு சம்பவத்துல மாத்திரம் இயேசுவுக்கு ஒரு கோபம் வந்து விட்டது. ஆண்டவர் இயேசுக்கு கோபம் வந்து விட்டது. என் பிதாவின் வீட்டை நீங்கள் கள்ளர் குகையாக்கி விட்டீர்கள் அல்லது ஒரு வியாபார ஸ்தலமாய் மாற்றி விட்டீர்கள் என்று அவருக்கு கோபம் வந்து ஒரு சவுக்கை உண்டு. இவர் ஒண்டிதான் சொல்றார், சவுக்கை உண்டு பண்ணாருன்னு. ஏன்னா அவர் மார்பிளே சாய்ந்ததுனால இல்லையா சொல்றாரு. அவர் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி வச்சு வாங்குன்னு வாங்கியிருக்காரு. கேட்கிறேன், உனக்கு யாருப்பா இந்த அதிகாரம் கொடுத்தாங்கன்னு? ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் கோபப்பட்ட ஒரு இடம் இந்த இடம். இந்த பண்டிகை நாட்களிலே அவருடைய பிதாவின் வீட்டை அவர்கள் வியாபார வீடாய் மாற்றி விட்டாங்க என்ற ஒரு கஷ்டத்துல அவர் அன்னைக்கு கோபப்பட்டு அடிச்சார். அப்போ நான் யோசிச்சேன், அப்போ கவனிங்க, அவருடைய பிதாவின் வீடு வெளியேற பெற்றது. அவர் வேற எல்லாவற்றையும் சகித்துக் கொள்வார். ஆனால் பிதாவின் வீட்டை ஒருவனோ அல்லது ஒருவளோ அதை வியாபார வீடாகவோ அல்லது கள்ளர் குகையாகவோ மாற்றி யோசிச்சாங்கன்னா அவருக்கு கோபம் வந்துவிடும். ஆமென். இன்றைக்கும் அவருக்கு கோபம் வரும். புரியுதுங்களா? அதுதான் அவருடைய பிதாவின் வீடு எப்போதுமே அவருக்கு முன்பாக ஆசீர்வாதமாக இருக்கணும். புரிஞ்சிட்டீங்களா? இப்ப இது யார் வீடு? அவருடைய பிதாவின் வீடு. ஆமென். நாம் இன்னைக்கும் இந்த ஆலயங்களை நேசிக்கணும். இன்னைக்கும் இந்த ஆலயங்களை மதிக்கணும். இன்னைக்கும் இந்த ஆலயங்களை இல்லையா அன்னைக்கு இயேசு எப்படி அவர் பிதாவின் வீட்டை அவர் நேசித்தாரோ இன்றைக்கும் நாம் அப்படி நேசிக்க வேண்டும். அப்போ இயேசுக்கு ஏன் கோபம் வந்துச்சு? என் பிதாவின் வீட்டை நீங்கள் கள்ளர் குகையாய் மாற்றினீர்கள், என் பிதாவின் வீட்டை நீங்கள் வியாபார ஸ்தலமாய் மாற்றினீர்கள். காலையில 3 காரியம் சொன்னேன். தேவனுடைய வீடு அல்லது கர்த்தருடைய வீடு எப்படி இருக்க வேண்டும்? காலையில 3 காரியம் சொன்னேன். 1, இது பிதாவின் வீடு. 2 நாளாகமும் 5:13 அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள் தாளங்கள் கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்திரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம். இது யார் வீடு? கர்த்தருடைய வீடு. கர்த்தருடைய வீடு. கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அப்ப இது யார் வீடு? இது யார் வீடு? கர்த்தருடைய வீடு. ஆமென். ஆகையால்தான் அந்த வீட்டை கெடுத்த அவங்க எல்லாரும் இயேசுனா பண்ணாரு, சவுக்கெடுத்து அடிச்சு விரட்டினார். 2வது, இது கர்த்தருடைய வீடு மாத்திரமல்ல, இது நம்மை பரிசுத்தமாக்குகிற வீடு. வாசிக்கலாம் மத்தேயு 23:17. மதிகேடரே குருடரே, எது முக்கியம்? பொன்னை பரிசுத்தமாக்குகிற தேவாலயமோ? பரிசுத்தமாக்குகிற தேவாலயம். அப்போ பொன்னையே பரிசுத்தமாக்குற தேவாலயம் உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்குற தேவாலயமா இருக்கிறபடினாலதான் ஆண்டவர் சவுக்கடித்து அடிச்சார். அப்ப இந்த ஆலயம் அவ்வளவு வெளியேறு. ஏன்னா வேற எந்த ஆலயத்திலும் உனக்கு பரிசுத்தம் ஆகாது, பாவ மன்னிப்பும் உண்டாகாது. ஆனா இங்க வந்துட்டா உனக்கு பாவ மன்னிப்பும் உண்டாகும், பரிசுத்தமும் உண்டாகும். ஆகையால் தான் ஆண்டவர் அந்த தேவாலயத்தை கெடுத்தவர்களை சவுக்கால் அடிச்சார். 3வது, இந்த ஆலயத்துக்கு வருகிற மக்களுக்கு அவர் வழி உண்டாக்குவார். மீகா 4:2 அவர் வழிகளை போதிப்பார். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவருடைய பாதையிலே நடப்போம். அப்போ நீங்க தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் கர்த்தர் தமது வழிகளை உனக்கு போதிப்பார். ஆமா சொல்லுங்க.
வேற எங்க போனாலும் உன் வழியை பத்தி இல்லையா, உன் வழியை உனக்கு போதிக்கவே மாட்டார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. புரிஞ்சுட்டா? ஆகையால் இந்த ஆலயம் என்பது அவ்வளவு வெளியேற பெற்றது. ஏன்னா உன் வழிகளை குறித்து, உன் வாழ்க்கை குறித்து தானே நோக்கம் அவர் கையில் தான் இருக்கிறது. அதுதான் நீ ஆலயத்துக்கு வரும்போது அவர் தம்முடைய வழிகளை உனக்கு தெரிவிப்பார், பாதைகளை காட்டுவார். ஆமென். சரி, உங்களுக்கு ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன், வாசிக்கலாம். சங்கீதம் 118:26. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். இந்த குருத்தோலை பண்டிகையில இந்த வசனம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கவனிங்க, ஏன் இந்த ஆலயம் ரொம்ப அவசியம், ரொம்ப முக்கியமானது என்பதை இயேசு கருதினார் என்றால், ஆலயத்தில் இருந்து தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து இருந்தா உங்களுக்கு ஆசீர்வாதம் வராது. புரிஞ்சுட்டீங்களா? நீங்க யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, உனக்கு ஒரு ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்றால் இது பணம் மாத்திரம் அல்ல, சுகம் அது ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? பணம் அது ஒரு ஆசீர்வாதம், நல்ல வேலை ஒரு ஆசீர்வாதம், நல்ல குடும்பம் ஒரு ஆசீர்வாதம், நல்ல பிள்ளைகள் ஒரு ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. நல்ல கணவன் ஒரு ஆசீர்வாதம், நல்ல மனைவி ஒரு ஆசீர்வாதம், நல்ல சபை ஒரு ஆசீர்வாதம், நல்ல ஊழியக்காரர்களுக்கு உங்களுக்கு கிடைப்பது ஒரு ஆசீர்வாதம். இதெல்லாமே ஆசீர்வாதம் தான். இது எங்குதான் கிடைக்கும்? நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது தான் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். இல்லைன்னா உனக்கு ஒரு ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்காது. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இப்ப நான் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன், அது காரணம் இந்த ஆலயம். இந்த ஆலயம், இந்த ஆலயத்துக்கு நான் வந்தபடினாலதான் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் இல்லையா? ஏறக்குறைய 30-40 வருஷமா இந்த ஆண்டவரை தேடுகிறேன், இந்த ஆலயத்துக்கு வருகிறேன், இந்த ஆண்டவரை ஆராதிக்கிறேன், இந்த ஆண்டவரை கனப்படுத்துகிறேன், இந்த ஆண்டவருக்காய் கொடுக்கிறேன், இந்த ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய பிரயாசம் எடுக்கிறேன், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண பிரயாசம் எடுக்கிறோம், ஜெபிக்கிறோம். எல்லாம் காரணம் என்னன்னா அவருடைய ஆசீர்வாதம். புரியுதா? எத்தனை பேர் ஆசீர்வாதமா இருக்குன்னு ஆசைப்படுறீங்க? அது உன் படிப்பால முடியாது, உன் பணத்தால முடியாது, உன்னுடைய அழகினால முடியாது இல்லையா? ஆமா, உன் திறமையால முடியாது, தேவனால மாத்திரம் நாங்க முடியும். எதுவுமே நம்புறீங்க? என்னதான் உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதம் இருந்தாலும் இல்லையா, இயேசுவால தான் அது பூர்ணமாகும். புரியுதுங்களா? கவனிங்க, ஒரு நோயற்ற வாழ்வு ஒரு ஆசீர்வாதம். ஏன்? கர்த்தருடைய ஆசீர்வாதமே உனக்கு ஐசுவரத்தை தரும். அவர் அதோடு வேதனையை கூட்ட மாட்டார் இல்லையா? வேதனை இல்லாத ஒரு வாழ்வு இருக்கோ இல்லையோ? படுத்தோடனே தூங்கிறல்ல, இது பேருக்கு அந்த பாக்கியம் இருக்கு, தூங்கணும். ஆனா யாரா இருந்தாலும் சரி இல்லையா, இல்லையா, எப்பவுமே அந்த அப்ப தேவ எக்காலம் துணிக்கும் போது அந்த சத்தம் உனக்கு கேட்கணும்ல. அவர் 2ஆம் தான் பேசுவார். அந்த எக்காலம் ஊதும் போது பூமியிலுக்கு நீங்க என்ன பண்ணணும்? டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி மேல போகணும். அந்த காது அவ்வளவு கூர்மையா இருக்கணும். அதான் எல்லாம் காதை செக் பண்ணி வச்சுக்கோ. அப்படியே காது கேட்கலையா, மிஷின் வாங்கி வச்சுக்கோ. படுக்கும் போது மிஷினோட தான் படு. ஏன்னா தேவ எக்காலம் எப்போ தோணிக்குன்னு தெரியாது, சத்தம் கேட்டதான் பறக்க முடியும். நான் பாஸ்டர் பயன்படுத்துறீங்க, உண்மை பேசுறேன். என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குதுனாவே அது உங்களால கிடையாது. ஆமென் சொல்லுங்க. உங்களால கிடையாது, எல்லாமே அவருடைய அருள் தான். எதுவே ஒத்துக்கிறீங்க? அதனால நீங்க ஆண்டவரை சார்ந்து வாழ வேண்டும். ஏன்னா உன்னை தாழ்த்தவும் முடியும், உன்னை உயர்த்தவும் முடியும். அதான் 1 சாமுவேல்ல சொல்றாங்க, அந்த அன்னாள் எந்த மனுஷனையும் தாழ்த்துகிறவரும் எந்த மனுஷனையும் உயர்த்துகிறவரும் உம்மால் தான் முடியும். ஒரே நிமிஷத்துல உன்னை கருப்பாம்பூச்சி மாதிரி கவுத்து போட்டுருவாரு.
முடியுமா அவரால? ஆமா. ஆனா அவருடைய கிருபையை சார்ந்து போனீங்கன்னா என்னால சீரா வாழ்வது. ஆமா சொல்லுங்க. நிறைய பேர் பார்த்திருக்கேன் நான். அதுதான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கிறேன். வேண்டாம் இல்லையா, போதும் என்ற மனதோடு கூட இருக்கிற தேவ வாழ்வுக்காக காத்துரு. கர்த்தர் உனக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்காரா இல்லையா? ஆமா, வாய கையெல்லாம் அடக்கின்னு இல்லையா அந்த வாழ்க்கை நல்லா நடத்தி கொண்டு போயின்னு ரொம்பலாம் ஆட்டம் ஆடிடக்கூடாது, போயிடும் இல்லையா. நான் தான் அடி சொல்லுவேன் இல்லையா, ஒரு சின்ன நரம்பு அப்படி தட்டா தான் முடிஞ்சது கதை. நம்ம வாழ்க்கையில ஒரு நரம்பு கொஞ்சம் ஷேக்கனா கூட இல்லையா கைகள்லாம் இழுத்து போயின்னு இருக்கும். உண்மைதானே? அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தவறாய் பயன்படுத்தக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறாரா, அதை கவனமா காத்துக்கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. அது படிப்பா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், எல்லாவற்றையும் தேவன் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்று உணர்ந்து அதை நீங்கள் கவனமாய் காத்துக் கொள்ளும் போது கர்த்தவனை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். கைத்தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். புரியுதா? அப்போ கர்த்தருடைய ஆலயத்தை ஏன் வச்சுக்க தெரியுமா? உங்களை ஆசீர்வதிக்க. சரி, நீங்க இந்த ஆண்டவரை தேடி வந்த பிறகு ஆசீர்வாதமா இருக்கிறீங்கன்னு எதுவுமே சொல்ல முடியும். நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன், நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். ஆமென். நான் இந்த ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் முன்பாக ஒருவேளை சாப்பாட்டு கூட கஷ்டப்பட்டிருக்கிறேன், ஒருவேளை சாப்பாட்டுக்கு நான் கஷ்டப்பட்டிருக்கிறேன். படிக்கிற நாட்கள்ல சாப்பாடே இருக்காது எனக்கு, வழியிலேயே சாப்பிட்டு போயிடும், அவ்வளவு பசி இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என்னை தாயின் கற்பத்தில் தெரிந்து கொண்டபடினால எனக்கு அவர் போதுமானவராக இருந்தார். பிறகு இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டிய பாக்கியம் கிடைச்சது, ஏற்றுக்கொண்டேன். கர்த்தனுடைய வறுமை, தரித்திரம், சாபம், வியாதி எல்லாம் நீக்கி இன்னைக்கு 4 பேருக்கு மத்தியில கர்த்தனை உயர்த்தி இருக்கிறார்னா இது தேவ ஆசீர்வாதம். இந்த ஆலயத்தில் நான் இருந்தபடினாலே அவருடைய அருள் எனக்கு கிடைக்கிறது. உண்மைங்க. அதனால இந்த ஆலயம் ஏன் ஆண்டவர் அவ்வளோ சாட்டை எடுத்து அடிச்சான்னா, இது தேவன் ஆசீர்வதிக்கிற இடம். வேற எங்க போனாலும் உங்க ஆசீர்வாதம் கிடைக்காது, எங்க போனாலும் கிடைக்காது. ஆனா நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது உனக்கு அந்த தேவ ஆசீர்வாதம் உண்டாகும். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? இதுதான் வானத்துக்கெல்லாம் வாசல். வாசிமா ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 17வது வசனம். அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல். கவனிங்க, இது எதுக்கு வாசல்? வானம் அங்க இருக்கு, வாசல் இங்க இருக்கு. வானம் எங்க இருக்கு? அங்க இருக்கு, வாசல். அப்ப நீ இந்த வழியா தான் என்ன பண்ண முடியும்? ஆமா, புரியுதா? ஆசீர்வாதம் எங்க இருக்கு? அங்க இருக்கு. எது வழியா வரணும்? இது வழியா தான் வரும். ஆமா, ஆமாங்க. உனக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதமும் இந்த வானத்தின் வழியாக சபைக்குள்ள வந்தா வரும். வேற எப்படியும் நம்மளால் பிளஸ் பண்ண முடியாது. வேதத்தின் சட்டம் என்ன? உனக்கு எந்த ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, இது வழியா தான் உனக்கு வரும், இது வழியா தான் நீ போய் எடுக்கணும், பெறணும். ஏன்னா அங்கதான் மதகு இருக்கிறது, அங்கதான் பலகன் இருக்கிறது, அங்கதான் எல்லாமே இருக்கிறது இல்லையா, தண்ணீர் இருக்கிறது, எல்லாமே அங்கதான் இருக்குது. உனக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் இல்லையா இதன் வழியாகத்தான் இப்படி பெற்றுக்கொள்ள முடியும். ஆமா சொல்லுங்க. சமாதானம் எங்க இருக்கு? சந்தோஷம் எங்க இருக்கு? நிம்மதி எங்க இருக்கு? எல்லாம் தேவன் கரத்தில் இருக்கு. அப்போ எல்லாமே இது வழியா தான் நீ போய் பெற்றுக்கொள்ள முடியும். அதனாலதான் உங்களை கோயிலுக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிடுறேன். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? நீ வந்த வண்ணமாய் திரும்பி போக மாட்டேன். அவரை தேடி வரீங்க இல்லையா, அவர் என்ன பண்ணுவா தெரியுமா? மேல தம்முடைய சம்பூர்ணமான மழையை பெய்ய பண்ணுவார். என்ன மழை? சம்பூர்ணமான ஒரு மழை பெய்ய பண்ணுவாராம். அப்ப இந்த ஆலயத்தில் வந்து நீங்க என்ன பண்ணுவது? ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு நிமிஷம் கூட ஜபம், உபவாசம்
இல்லையா, துதி, ஆராதனை, வேதம் வாசி, வேதம் கேட்கறது, படிக்கிறது எல்லாமே இந்த ஆராதனை 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா இந்த 2 மணி நேரத்தை நீங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த 2 மணி நேரத்துக்கான பிளஸிங் உனக்கு கொடுப்பார் ஆண்டவர். வானத்திலிருந்து அவனை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்திலிருந்து நான் அவனை ஆசீர்வதிப்பேன். ஆமென் சொல்லுங்க. அதனால்தான் இல்லையா, நம்ம இந்த வாரத்துல ஒரு முறையாவது நம்ம ஆலயத்துல வந்துடணும், ஆண்டவரை துதிக்கணும். ஏன்னா இது துதிக்கிற இடம். வாசிக்கலாமா ஒரு வசனத்தை? வாசிக்க பார்க்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் சபையின் நடுவில் உம்மை துதித்து பாடுவேன். கவனிங்க, அது ஒரு பிளஸிங் நமக்கு. நாளை ஏன் பிளஸிங்னா, சபையின் நடுவிலே நான் உம்மை துதித்து பாடுவேன். அப்படி துதித்து பாடும்போது அப்படியே வஸ்திரத்தின் தொங்கலால் சபை என்ன பண்ணுமா, அப்படியே நிரம்பும். பாருங்க. ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. எப்பயாவது சத்துரு உங்கள்கிட்ட வந்து ஆடு செத்துறா, அப்பாடி போ, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவ செத்து போன தெய்வத்தை ஆராதிக்கல இல்லையா, மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாள் உயிரோடு இருந்த இயேசுவை நான் ஆராதிக்கிறேன். அப்போ இந்த ஆலயத்தை ஆண்டு ஏன் வச்சுக்க தெரியுமா? உங்களை ஆசீர்வதிப்பதற்காக. நீங்க யாரும் இப்படியே இருக்க மாட்டீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், உங்க வாழ்க்கை இப்படியே இருக்காது. இந்த ஆண்டவரை தேட 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 இல்லையா, அவர் தம்முடைய சம்பூரணமான மழையை உன் மேல பெய்ய பண்ணுவார். உன் துக்க நாட்கள் முடியும், உன் பிரச்சனை மாறும், கடன் பிரச்சனை மாறும் இல்லையா. நீ அநேக ஜாதிக்கு கடன் கொடுப்ப, ஸ்தோத்திரம் இல்லையா. உன் குடும்பம், பிள்ளைகள் எல்லாமே தேவனாலே ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உயர்த்தப்படுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த ஆலயத்தில் அவருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஏன்னா இதுதான் வானத்துக்கு வழியாக இருக்கிறது இல்லையா. உனக்கு வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதமும் இல்லையா இந்த சபை மூலமாகத்தான் உனக்கு கிடைக்கும். நீ பரலோகம் போகணுமா, இந்த சபை மூலமா தான் உள்ள போக முடியும். சில பேர் 3 முறை தான் கோயிலுக்கு போவான். எப்போ போவான் தெரியுமா? குழந்தையா இருக்கும்போது கோயிலுக்கு போவான், 2வது கல்யாணத்துக்கு கோயிலுக்கு போவான், 3வது அவனுடைய பாடி கோயிலுக்கு போகும். ஏன்னா இந்த வழியா அவர் உள்ள போட்டேன்னு சொல்லி போக மாட்டான். சில பேர் லைஃப்லயே 3 முறை கோயிலுக்கு போவான், சில பேர் வருஷத்துல 3 முறை கோயிலுக்கு போவான். அவெல்லாம் உள்ள போறது கஷ்டம். புரியுதா? அதுதான் நாங்க பாடி கோயில கொண்டு வரது கிடையாது. ஏன்? நீங்க வந்த ஒண்ணும் நீ பரலோகம் போயிட மாட்ட இல்ல, வானத்தின் வழியா போகணும் சொல்றாங்க பாஸ்டர். அது வந்து அது 24 வருஷம் தேவன் தேர்ற ஆளுக்குதான். புரிஞ்சுட்டா? உனக்கெல்லாம் கிடையாது. எப்ப செத்தாலும் நீ பரலோகத்துல தேவனை சந்திக்க ஆயத்தமா இருக்கணும். அப்போ எப்போதுமே நீங்க தேவனுடைய ஆலயத்தில் வந்து தேவனை தேடுகிற, துதிக்கிற, ஆராதிக்கிற, தேவனுடைய வார்த்தை கேட்கிற இல்லையா, அவருடைய பிரசன்னத்தை கேட்கிற பிள்ளைகளா இருந்தா எப்பவும் உங்களுக்கு இந்த வானம் திறந்தே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. புரியுதா? இந்த வழியா உங்களுக்கு தேவ ஆசீர்வாதம், நன்மைகள், கிருபைகள், இரக்கங்கள் எல்லாம் உனக்கு கிடைக்கும். புரியுதா? அதனால ஆண்டவர் ஆலயத்து மேல ரொம்ப கவனமா இருக்கிறார். ஒரு ஆலயத்தை கெடுத்து விடவே கூடாது. நீங்களும் தேவனுடைய ஆலயம் தான். நீங்களும் தேவனுடைய ஆலயம். சொல்றதும் புரியுதா? இது ஒரு ஆசீர்வாதம். நீ ஆலயத்துக்கு வந்தீனா கர்த்தவனுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் நிறைந்த ஒரு பிளஸிங் கொடுக்கிறாங்க. நீ இந்த ஆண்டவரை தேடாம இந்த கோயிலுக்கு வராம இருந்துட்டுனா தோத்திரம். உன் தலையெழுத்து உன் கையில தோத்திரம். ஓகே, அடுத்தது 2வது வாசிக்கலாம். சங்கீதம் 40:9. மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன். மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன். என் உதடுகளை மூடேன். கர்த்தாவே நீர் அதை அறிவீர். கவனிங்க, சபையில என்ன பிரசங்கம் பண்றாங்க உங்களுக்கு? நீதியை, தேவனுடைய நீதியை. எங்க நீதி இல்ல, தேவனுடைய நீதி பிரசங்கம் பண்றோமா இல்லையா? இப்படி இருங்க, அப்படி இருங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க,
இப்படி செய்யாதீங்க, அப்படி செய்யாதீங்க, இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு சொல்றோம்ல, இதுதான் தேவனுடைய நீதி. இந்த பைபிள் இருக்கிற எல்லா வார்த்தைகளும் தேவனுடைய நீதி. அதுதான் உங்களுக்கு பிரசங்கம் பண்றோம். அப்போ கவனிங்க, வேற எங்கேயுமே தேவனுடைய நீதியை சொல்ல மாட்டாங்க. ஹலோ, இதயத்தில் சுத்தமா இருக்கணும், ஆவில எளிமையா இருக்கணும், இல்லையா, அன்பா இருக்கணும், ஆமேன்னு சொல்லுங்க, ஒழுக்கமா இருக்கணும், இப்படி முடி பின்னணும், இப்படி ட்ரெஸ் பண்ணணும், இப்படி முக்காடு போடணும், இல்லையா, இதெல்லாம் தேவனுடைய நீதி. இப்படி குடும்பம் நடத்தணும், இப்படி இருக்கணும், இப்படி ஞானமா பேசணும், ஞானமா இருக்கணும். அப்ப இந்த தேவனுடைய நீதியை எங்க சொல்லி கொடுக்கறாங்க? சபையில தான் சொல்லி கொடுக்கறாங்க. ஆமா சொல்லுங்க. அதுதான் உங்களுடைய ஏற்று செட்டல் சொல்லி கொடுக்கறோம், இல்லையா? ஆமா, முக்காடு போடு, எல்லாம் மொட்டை அடிச்சுக்கோ. பைபிள் சொல்லுது நீதி, அது நீதி. பிரசங்கம் பண்ணும் போதாவது, தீர்த்தம் சொல்லும் போதாவது முக்காடு போடணுமா? இப்ப பிரசங்கம் பண்றோம், என்ன பண்ணணும்? எல்லாரும் தலையில முக்காடு இட வேண்டும். இது நீதி. இல்லைன்னா மொட்டை அடிச்சுக்கின்றார் அவர். இங்கதான் உங்களை மனுஷனாக மாற்றி கொடுக்கிறோம், இல்லையா? நீங்க இந்த ஆலயத்துக்கு வரும்போது நீங்க எப்படி இருப்பீங்க? ஒழுங்கின்மையும் வெறுமையா இருப்பீங்க. இந்த ஆலயத்துக்கு நீங்க வரீங்கன்னா எப்படி இருக்கும்? ஒழுங்கின்மையும் வெறுமையா இருப்பீங்க. இங்க வந்து நாங்க உங்களுக்கு நீதியை சொல்லி 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 என்ன பண்ணுவோம்? உங்களை அப்படியே ஷேப்பா மாத்துவோம். மாத்திரமா இல்லையா? மாத்திரமா இல்லையா? அப்ப இந்த நீதியை பிரசங்கம் பண்ணும் போதுதான் நீங்க உங்க வாழ்க்கை எப்படி ஆகுது? பூர்ணமாய் ஆகிறது. புரியுதா? அப்ப இயேசுவுக்கு ஏன் கோபம் வந்துச்சு? இது நீதியை பிரசங்கிக்கிற இடம். இது இந்த இடத்த போய் நீ கெடுக்கிற, இந்த இடத்த போய் நீ வியாபார ஸ்தலமாய் மாத்துற, இந்த இடத்த போய் நீ கள்ளர் கோயா மாத்துற. ஏன்னா தேவனுடைய ஆலயத்துல மாத்திரம்தான் நீதி பிரசங்கி பண்ண முடியும். ஏன்னா அவர் தான் நீதி உள்ளவர், அவர் தான் நீதி உள்ள தெய்வம், அவர் தான் உண்மை உள்ள தெய்வம், அவர் தான் பரிசுத்தம் உள்ள ஒரு தெய்வம், இல்லையா? அவர் தான் குற்றமற்ற ஒரு தெய்வம், இல்லையா? அந்த நீதியை இங்க தான் சொல்ல முடியும். ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆலயம் எவ்வளவு முக்கியம் தெரியுதா? ஆலயம் எவ்வளவு முக்கியம் தெரியுதா? ஆமென் சொல்லுங்க. அப்ப இந்த ஆலயத்தை நீங்க தவறவிடலாமா? இந்த ஆலயத்தை நீங்க மதிக்கலாம் இல்ல? இந்த ஆலயத்தை நீங்க எல்லாம் செய்யலாம் இல்ல? அவர் வீட்டை நீங்க எவ்வளவு நேசிக்கிறீங்க அதான் சொல்றாரு. அவர் வீட்டை நீ எவ்வளவா நேசிக்கிறியோ, கவனிங்க, தேவன் கொடுத்த ஆலயத்துக்காக, தேவன் கொடுத்த நல்ல இடங்களுக்காக, தேவன் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக, இந்த ஆலயத்துல வந்து நீங்க பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காகலாம் தெய்வத்துக்கு நன்றி சொல்லி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன் இயேசு கிறிஸ்து அந்த ஆலயத்துல புறா விற்கிறவர்களையும் அந்த ஆடு மாடு விற்கிற மக்களையும் இயேசு ஏன் விரட்டி அடிச்சார்னா, இது என் பிதாவின் வீடு, இது ஜெப வீடு, இது நீங்க கள்ளர் கொகையாய் மாற்றக்கூடாது, இதை நீங்கள் வியாபார ஸ்தலமாய் மாற்றக்கூடாது என்று அந்த பிதாவின் வீட்டு மேல இருந்த அந்த பக்தி வைராக்கியம் தான் இயேசுவை சாட்டை எடுக்க வைத்தது. உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட நல்ல பக்தி வைராக்கியம், சபையை குறித்து, தேவனுடைய வீட்டை குறித்து, தேவ ஆலயத்தை குறித்து, இல்லையா, தேவனுடைய அந்த சுற்றுப்புறங்களை குறித்து நமக்கு ஒரு பக்தி வைராக்கியம் வருமானால் அந்த ஆண்டவர் உங்களை பிளஸ் பண்ணுவார். கை உயர்த்தி இந்த ஆலயத்தை வியாபார வீடாய் மாற்றும் போது, இந்த ஆலயத்தை நாம் கெடுக்கும் போது ஆண்டவர் கோபப்படுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. கேளுங்க, ஆண்டவரே நீ கொடுத்த இந்த ஆலயத்தை நான் தொடர்ந்து சுத்தமா காத்துக்கொள்ளணும்ப்பா, பரிசுத்தமா. கேளுங்க, கை வைத்து கேளுங்க. எந்த துர்க்குணம் பொல்லாப்பும் வரக்கூடாது ஆண்டவரே, எந்த ஒரு அசுத்தம் வரக்கூடாதப்பா, எந்த ஒரு தீமையும் உள்ள வரக்கூடாது ஆண்டவரே. இயேசுவே அப்பா, நான் அந்த ஆலயமா இருக்கணும் ஆண்டவரே. என் ஆலயத்துல உம்முடைய மகிமை இறங்கணும் ஆண்டவரே. நான் ஜெபிக்கும் போது உம்முடைய பிரசன்னம் எனக்குள்ள வரணும் ஆண்டவர். கேளுங்க கேளுங்க கேளுங்க. பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்துல இந்த நல்ல மத்தியான வேலைக்காய் ஸ்தோத்திரம். அருமையான பிள்ளைகளுக்காய் ஜெபம் பண்றப்பா, ஆசீர்வதியும். நீர் கொடுத்த இந்த மகிமையான பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் ஒவ்வொருத்தரும் உம்முடைய ஆலயமாய் வைத்த உம்முடைய கிருபைக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் உடைய மகிமை உண்டாகும் என்று சொன்னீங்களப்பா. இந்த ஆலயத்தை மகிமைப்படுத்துவீராக. இந்த ஆலயமாகிய என்னை நீர் மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில்.
தடைகள், பிசாசின் கிரிகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. இந்த ஆலயத்தை நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் இதை கெடுத்து விடாதபடிக்க ஆண்டவரே, ஆண்டவரே எப்போதும் இந்த ஆலயம் தேவ மகிமையால் நிறைந்திருக்கிற ஆலயமாய் நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். சத்துரு இந்த ஆலயத்தை தொடக்கூடாது, பலவீனம் இந்த ஆலயத்தை தொடக்கூடாது, வியாதி இந்த ஆலயத்தை தொடக்கூடாது ஆண்டவரே. ஆமா, மாம்ச கிரிகள் இந்த ஆலயத்தை தொடக்கூடாதப்பா. கர்த்தர் வேலி அடைத்து காத்துக் கொள்வீராக, வேலி அடைத்து காத்துக் கொள்வீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் என்ற வார்த்தைப்படி ஆண்டவரே, எல்லா காவலோடும் இந்த ஆலயத்தை நாங்கள் காத்துக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, எழுத்தின் பலகமாய் இருக்கிற இந்த கட்டடமாகிய ஆலயத்துக்காக ஜெபிக்கிறோம். இதை நீர் ஆசீர்வதியும், இதை நீர் மகிமைப்படுத்தும், இதை நீர் ஆண்டவரை கனப்படுத்தும் ஆண்டவரே. ஆமா, ஸ்தோத்திரம். இந்த ஆலயத்தின் மூலமாக எத்தனையோ ஆயிரங்கள் வந்து நன்மைகளையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவரே பெற்றுக்கொள்ளவும், இந்த ஆலயத்தின் வழியாக அவங்க பரலோகத்துக்குள்ள போகவும் நீர் கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த ஆலயத்தின் ஆசீர்வதியும் ஐயா. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த ஆலயத்தின் வழியாக அவர்கள் ஆண்டவரே வானத்தின் வாசலை அடைய உதவி செய்யும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இந்த ஆலயத்துக்கு விரோதமாய் எழும்புகிற பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாமல் போகட்டும். கர்த்தர் காத்துக்கொள்ளும். இப்போதும் இந்த பிள்ளைகள் புறப்பட்டு போகிறார்கள், உடைய தூதர்களை கூட அனுப்புங்க, சுகபத்திரமாய் காத்துக்கொள்ளுங்க. இந்த வாரம் முழுவதும் ஜெபத்திலும் உபவாசத்திலும் அப்பா காத்திருந்து தேவ ஆசீர்வாதம் பெற உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் அவருடைய வருகை மட்டும் நம்மை காத்துக்கொள்வாராக. ஆமேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டிட கடவர் என்பதே. ஆமேன். ஹல்லேலூயா.